இறந்து போன ஒருவரை மறப்பதற்கு 10 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம். ஆனால் சில விஷயங்களை ஒருபோதும் மறக்க முடியாது. 10 வருடங்களுக்கு முன் என்னிடமிருந்து பிரிந்து போன என் குழந்தையை ஒரு தாயாக என்னால் எப்படி மறக்க முடியும்? இன்று நான் அதே இடிந்து போன வீடு போன்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அவளை மீண்டும் அடைவதற்கான ஆசை என் இதயத்தில் நிறைந்திருந்தது. அந்த இடிபாடுகள் நிறைந்த வீட்டிற்கு ஒரு பறவை கூட வந்து போயிருக்காது. அப்படி இருக்கும்போது என்னுடைய இவ்வளவு பெரிய ஆசை எனக்கு எப்படி நிறைவேறும்? என் மனதிற்குள் நான் கடவுளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் உன்னிடம் மட்டும்தான் கேட்டேன். உன் முன் கையேந்தினேன். நீதான் எனக்கு உதவ முடியும். நீதான் ஒரு அதிசயத்தை செய்வாய். நீதான் என் நம்பிக்கைகளை நிறைவேற்றுவாய். கடவுள் எனக்கு உதவுவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நான் இந்த விஷயங்களை வேறு யாரிடமாவது சொல்லியிருந்தால் நான் பைத்தியம் என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஆம், அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் பைத்தியக்காரர்களாகவே இருப்பார்கள். யாரோ ஒருவர் மீது உண்மையான அன்போ அல்லது நம்பிக்கையோ பைத்தியக்காரத்தனம் இல்லாமல் இருக்க முடியாது. 10 வருடங்களுக்கு பிறகு நான் இந்தியாவுக்கு திரும்பி வீட்டின் கதவை திறந்தபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் பெயர் ஆலியா. எனக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடந்தது. ஆனால் எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது ஏதோ நடந்துவிட்டது என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. என் திருமணம் முற்றிலும் சாதாரண சூழ்நிலையில் நடந்தது. எந்த கட்டாயமும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. என் வாழ்க்கையின் ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது என்று நான் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைந்தேன். நான் திருமணம் செய்து கொண்ட நபரின் பெயர் ரத்னம். அவர் மிகவும் கோபக்காரர் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு திருமணமாகி நான் அவரது வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது மக்கள் என்னிடம் பலவிதமான விஷயங்களை சொன்னார்கள். சிலர் அவர் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்டவர் என்றார்கள். சிலர் அவர் யாருடைய தவறையும் பொறுத்து கொள்ள மாட்டார் என்றார்கள். வேறு சிலர் அவர் பார்வையில் சரியும் தவறும் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது என்றும், யாராவது தவறு செய்தால் அவரை விட கொடுமையானவர் யாரும் இல்லை என்றும் சொன்னார்கள். நான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டேன். ஆனால் என் இதயத்தில் எந்த பயத்தையும் உணரவில்லை. முதல் இரவில் அவர் என்னிடம் தெளிவாக சொன்னார், நீ தவறு செய்தால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் நீ நல்ல முறையில் வாழ்ந்தால் நான் உன்னை என் இதயத்தின் மற்றும் வீட்டின் ராணியாக வைத்திருப்பேன் என்றும் சொன்னார். இது ஒரு சாதாரண விஷயம் என்று அப்போது நான் நினைத்தேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் சில விதிகள் இருப்பது போல ஒருவேளை அவருக்கும் சில விதிகள் இருக்கும். உண்மையில் அப்படியேதான் இருந்தது. நான் சரியாக இருந்தால் அவர் என் மீது மிகவும் கவனமாக இருப்பார். என்னுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய தேவையிலும் அக்கறை காட்டுவார். எனக்கு மரியாதை கொடுப்பார் மற்றும் என்னுடைய விருப்பங்கள் மற்றும் விருப்பமின்மைகளுக்கு மதிப்பளிப்பார். ஒருவேளை ஏதாவது தவறு நடந்தால் அவர், இது தவறு, அடுத்த முறை கவனமாக இரு என்று மட்டும் சொல்வார். ஆமாம், சில சமயம் திட்டுவார் கூட. ஆனால் அந்த திட்டு எந்த பகைமை அல்லது அநாகரிகத்தின் காரணமாக இருக்காது. மாறாக அவருடைய பேச்சிலும் ஒரு வகையான அக்கறை இருக்கும். மக்கள் அவரை கொடுமையானவர் என்று சொன்னார்கள். அதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய கணவர் என்னுடன் வாழ்பவர், என்னுடைய ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்பவர். அவருடைய ஆளுமையை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையா? மற்றும் வெளியாட்கள் ஏன் அவரை தவறாக புரிந்து கொள்கிறார்கள்? அவர் வீட்டின் மூத்த மகன். குடும்பத்தின் அனைத்து விவகாரங்களையும் கவனித்துக் கொண்டார். வீட்டின் பொறுப்புகள் அவர் மீதே இருந்தது. அவர் முடிவுகளை எடுத்தார். அவருடைய முடிவுகள் இறுதியானதாக கருதப்பட்டன. ஒருவேளை இதனால் தான் மக்கள் அவர் கடுமையான சுபாவம் கொண்டவர் என்று நினைத்தார்கள். இடையில் ரத்னமுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர் என்னையும் தன்னுடன் அழைத்துச் செல்லப் போகிறார். எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நான் தாயாக போகிறேன் என்பது தெரிய வந்தது. இப்போதைக்கு நான் பயணம் செய்ய தடை இருந்தது. அவர், பரவாயில்லை, குழந்தை இந்த உலகிற்கு வந்த பிறகு போகலாம் என்றார்.
இந்த விஷயம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை அளித்தது. ஏனென்றால் அவர் என்னுடைய மற்றும் எங்களுடைய வரப்போகும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். எல்லோரும் என் விதியை பார்த்து பொறாமை கொண்டார்கள். என் வாழ்க்கை முழுமையடைவதாக நான் உணர்ந்தேன். ஒரு அன்பான கணவர், நிம்மதி தரும் மகிழ்ச்சி மற்றும் ஒரு சிறந்த எதிர்காலம். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் கணவரின் குடும்பத்தில் அதிக ஆட்கள் இல்லை. நான், என் மாமியார் மற்றும் எங்கள் வரப்போகும் குழந்தை மட்டுமே. எங்களை தவிர என் ஒரு மச்சினனும் மாமனாரும் ஏற்கனவே வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களின் வாழ்க்கை, அதுதான் அவர்களின் வேலை மற்றும் அங்கேதான் அவர்கள் தங்கள் வீட்டை கட்டி கொண்டார்கள். இவர்கள்தான் என் கணவருக்கும் அங்கே வேலை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் மற்றும் அவருக்கு நிரந்தர வருமானத்திற்கான ஏற்பாட்டையும் செய்திருந்தார்கள். ரத்னமுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருந்தது, ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க. இந்த மக்கள் தங்களை மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாக கருதினார்கள். அவர்களின் பேச்சில் இருந்து அவர்கள் வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட தரத்தில் வாழ விரும்புகிறார்கள் என்பது எப்போதும் வெளிப்பட்டது. அவர்கள் சாதாரண மக்களை விட தங்களை சிறந்தவர்களாக கருதினார்கள். அவர்களின் வாழ்க்கை முறை மற்றவர்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தது. அவர்கள் நன்றாக சாப்பிட்டார்கள், உடுத்தினார்கள். ஆனால் அவர்கள் காண்பித்தது போல அவ்வளவு பணக்காரர்களாக இருக்கவில்லை. அவர்களின் பேச்சை பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல தோன்றியது. ஆனால் உண்மையில் அவர்களின் வாழ்க்கை தரம் சாதாரண உயர் வகுப்பில் ஒரு நல்ல நிலையில் இருந்தது. அந்த வீட்டில் நான் மிகவும் தீவிரமாக உணர்ந்த ஒரு விஷயம் இருந்தது. அது ஒவ்வொருவரின் உடல் அமைப்பையும் பற்றி கருத்து தெரிவிப்பது. ஒருவரின் உயரம், பருமன், வயது, அழகு அல்லது வேறு எதை பற்றியும் தவறான கருத்து சொல்வது அந்த குடும்பத்தில் சாதாரண விஷயமாக இருந்தது. யாருக்காவது சரும நிறம் கருப்பாக இருந்தால் அவர்கள் கிண்டல் செய்யப்பட்டார்கள். யாராவது பருமனாக இருந்தால் அவர்கள் நையாண்டி மற்றும் விமர்சனங்கள் நிறைந்த வாசகங்களை கேட்க வேண்டி இருந்தது. யாருடைய மூக்கு தடிமனாக, கண்கள் சிறியதாக அல்லது பற்கள் பெரிதாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு நிரந்தர விவாத பொருளாகிவிடும். ஆரம்பத்தில் மக்கள் எப்போதும் மற்றவர்களின் உடல் அமைப்பு மற்றும் முக அம்சங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது விசித்திரமாக இருக்கிறது என்று நான் நினைத்தேன். எனக்கு இதெல்லாம் மிகவும் விசித்திரமாக தோன்றியது. இந்த மக்கள் ஏன் மற்றவர்களின் உடல் அம்சங்களை பற்றி இவ்வளவு நுட்பமாக பேசுகிறார்கள் என்று நான் யோசித்தேன். ஆனால் மெதுவாக அது அவர்களுக்கு முற்றிலும் சாதாரணமான விஷயம் என்று நான் உணர்ந்தேன். அது அவர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை மாற்றுவது சாத்தியமில்லை. அவர்கள் மக்களை பற்றி பேசுவார்கள், அவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பார்கள். ஒருவேளை அது அவர்களுக்கு திருப்தி அளிக்கும். நான் அவர்களின் முன் இல்லாத போது ஒருவேளை என்னை பற்றியும் இதே போன்ற விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் என்று நான் அடிக்கடி நினைப்பேன். பார்க்க போனால் என்னிடத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட உடல் குறைபாடும் இருக்கவில்லை. நான் உயரமாக ஒல்லியாக இருந்தேன். என் நிறம் தெளிவாக இருந்தது. மூக்கு சிறியதாக, உதடுகள் மெரிதாக இருந்தன மற்றும் முக அமைப்பு சமநிலையில் இருந்தது. ஆனாலும் நானும் அவர்களின் விவாதத்தின் ஒரு பொருளாகிவிட்டேன் என்று நினைப்பது விசித்திரமாக இருந்தது. யாரை பற்றியும் இப்படி பேசுவது நல்ல விஷயம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணமானதாக இருந்தது. என்னால் அதை மாற்ற முடியவில்லை. அந்த நாட்களில் என் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தில் இருந்தது. நான் தாயாக போகிறவள். ஒரு சின்ன உயிர் எனக்குள் வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த உணர்வு எனக்கு மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையின் காரணமாக இருந்தது. இந்த செய்தி என் கணவருக்கு கிடைத்தபோது அவரது எதிர்வினை முற்றிலும் சாதாரணமாக இருந்தது. அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட உற்சாகத்தையும் அல்லது ஆச்சரியத்தையும் காட்டவில்லை. ஒரு சாதாரண மகிழ்ச்சியுடன் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் சொன்ன விஷயம் எனக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. அவர் பெண் குழந்தை பிறந்தால் பரவாயில்லை,
அது கடவுளின் ஆசீர்வாதம் என்று சொன்னார். ஆனால் பெண் குழந்தையாக பிறந்தால் அவள் அழகாக இருக்க வேண்டும், ஒரு பொம்மை போல. இப்போது இணையத்தில் நாம் பார்க்கிறோம், எவ்வளவு அழகான சின்ன பெண்கள் இருக்கிறார்கள், அச்சு அசல் பொம்மை போல. பெண் குழந்தை இப்படி இருக்க வேண்டும், இல்லை என்றால் கடவுள் ஆண் குழந்தையை கொடுக்கட்டும் என்றார். அவருடைய இந்த பேச்சு என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வை ஏற்படுத்தியது. அவர் பெண் குழந்தையின் வெளிப்புற அழகை ஒரு நிபந்தனை போல வைத்தார். அழகு இல்லை என்றால் பெண் குழந்தை ஒரு சுமையாக கருதப்படும் என்பது போல. என் மாமியார் உடனே, அம்மாவே அழகாக இருக்கிறார், அப்பாவும் அழகாக இருக்கிறார், பிறகு பெண் குழந்தை ஏன் அழகாக இருக்காது என்று சொன்னார். இது ஏதோ முடிவு செய்யப்பட்ட விஷயம் போல. அதாவது தாய் தந்தையின் தோற்றம் அழகாக இருந்தால் குழந்தையும் நிச்சயமாகவே அழகாக இருக்கும் என்பது போல. நான் அவர்கள் சொன்னதை கேட்டேன். ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு கலக்கம் எழ ஆரம்பித்தது. நான் நினைத்தேன், என் மகள் சாதாரணமாக இருந்தால் என்ன ஆகும்? அவள் சமூகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அழகு தரங்களுக்கு ஏற்ப இல்லை என்றால் அவளுடைய வாழ்க்கை கடினமாகி விடுமா? இந்த வீட்டில் நான் உணர்ந்தது போல யாரோ ஒருவரின் உயரம், பருமன், வயது, அழகு அல்லது வேறு எதை பற்றியும் தவறாக கருத்து தெரிவிக்கும் பாதிக்கப்பட்டவளாக அவள் ஆவாளா? இந்த எல்லா கேள்விகளும் என் மனதில் சுழல ஆரம்பித்தன. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். என் உள்ளே வளரும் அந்த சின்ன உயிரை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். அவள் எப்படி இருந்தாலும் அவள் எனக்கு சும்மா ஒரு குழந்தை மட்டுமல்ல. அவள் என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய அன்பு மற்றும் என் இருப்பின் ஒரு பகுதி. என் அறையில் அழகான குழந்தைகளின் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு முறையும் அவற்றை பார்க்கும்போது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு விழித்தெழுந்தது. அந்த குழந்தைகள் வேறு ஏதோ உலகத்தை சேர்ந்தவர்கள் போல தோன்றினார்கள். எல்லாம் சரியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் ஒரு உலகம். நம்மை போன்ற கோதுமை நிறம் கொண்டவர்களின் வீடுகளில் அது போன்ற குழந்தைகள் எப்படி பிறக்க முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மை என்னவென்றால் நம் இந்திய குழந்தைகளின் உருவங்கள் அவர்களிடமிருந்து வேறுபடுகின்றன. அப்படி இருந்தும் மக்கள் எப்போதும் இந்த மேற்கத்திய சிந்தனையை தான் அழகின் லட்சியமாக கருதுகிறார்கள். இது என் கணவர் மற்றும் மாமியாரின் விருப்பம் பற்றியது மட்டுமல்ல, முழு குடும்பத்தின் சிந்தனையும் இதுதான். அவர்கள் அழகின் பக்தர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தின் முதல் அளவுகோல் அது வெளிப்புறத்தில் எப்படி இருக்கிறது என்பதுதான். மெதுவாக என் திருமணமும் ஒருவேளை இந்த அளவுகோலின் அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். நான் அழகாக இருந்ததால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் புகழப்பட்டேன். என் உருவம் பற்றி மீண்டும் மீண்டும் பேசப்பட்டது. நான் அவர்கள் நிர்ணயித்த தரங்களுக்கு ஏற்ற ஒரு விலைமதிப்பற்ற பொருள் போல சித்தரிக்கப்பட்டேன். நாங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது என் கணவரும் மாமியாரும் எப்போதும் என்னை சிறந்த ஆடைகளை அணியச் சொன்னார்கள். நான் சாதாரண ஆடைகளில் செல்வதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் என்னை பிரத்யேகமாக தயார்படுத்தினார்கள். எனக்காக விலை உயர்ந்த ஆடைகளை கொண்டு வந்தார்கள் மற்றும் நான் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை பியூட்டி பார்லருக்கு அனுப்பினர். நான் சபைக்கு செல்லும் போது மக்கள் என்னை பார்க்க தொடங்கினார்கள். இந்த கணம் என் கணவருக்கும் மாமியாருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் மிகுந்த பெருமையுடன், இவள் எங்கள் மருமகள், நாங்கள் மிகவும் தேர்வு செய்து அழைத்து வந்திருக்கிறோம் என்றார்கள். நான் அவர்கள் மற்றவர்களின் முன் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு பொருள் போல. ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் பிடித்திருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த பெண் தான் புகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சியடைய மாட்டாள். ஆனால் மெதுவாக அவர்களின் அன்பு என் உண்மையான ஆளுமைக்காக அல்ல, மாறாக என் வெளிப்புற அழகுக்காகவே என்பதை நான் உணரத் தொடங்கினேன். நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என் தோற்றம் சாதாரணமாக இருந்திருந்தால் அவர்கள் என்னை இவ்வளவு விரும்பியிருப்பார்களா? அவர்கள் நிர்ணயித்த அழகு தரங்களுக்கு நான் ஏற்றவாறு இல்லை என்றால் அவர்கள் வீட்டில் இருந்த மற்ற பெண்களை பற்றி நான் கேட்ட அதே விஷயங்களை நானும் கேட்டிருக்க வேண்டுமா? இந்த உண்மையை நான் உணர்ந்தபோது என் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. நான் நினைத்தேன்,
என் மகள் பிறந்தால் அவர்களும் அவளை இதே அளவுகோலில் மதிப்பிடுவார்களா? அவள் அவர்களின் விருப்பப்படி இல்லை என்றால் அவள் விமர்சனம் மற்றும் ஏமாற்றத்திற்கு ஆளாகுவாளா? இப்போது என் கணவர் கிளம்ப தயாராகிவிட்டார். ஏதோ ஒரு பெரிய வெற்றி அவர் அருகில் வருவது போல அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் அதிக நேரம் எடுக்காது. மகள் இந்த உலகிற்கு வரட்டும், பிறகு நாம் உடனடியாக கிளம்பி விடுவோம் என்றார். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் தீர்மானித்திருந்தார். மற்றும் உன் பைகளை இப்போதே தயார் செய்து கொள், ஏனென்றால் பிறகு இதையெல்லாம் செய்வது கடினமாகிவிடும் என்று என்னிடம் சொன்னார். நானும் என் பைகளை கட்டி வைத்தேன். நான் என் மகளுக்காக வாங்கிய சின்ன சின்ன ஆடைகளையும் வைத்தேன். நான் ஆசையாக வாங்கிய மென்மையான இளஞ்சிவப்பு நிற ஆடைகள். அவள் இந்த உலகிற்கு வரும்போது எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருந்தேன். என் மாமியாரும் என் கணவரும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். நாம் எப்படி ஒரு வெளிநாட்டுக்கு சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம், எப்படி எல்லாமே மாறிவிடும் என்று அவர்கள் அடிக்கடி அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசினார்கள். அவர்களின் கனவுகள் மிகவும் பெரியதாக இருந்தன. அந்த கனவுகளில் எல்லாமே இருந்தது. ஆனால் எங்கோ அந்த கனவுகளில் நான் விரும்பிய ஆழம் இல்லை என்று உணர்ந்தேன். அங்கே அன்பு இல்லை, உணர்வு இல்லை, உணர்ச்சிகள் இல்லை. என் உள்ளுக்குள் ஒரு சின்ன கலக்கம் இருந்தது, ஒரு விசித்திரமான பயம். அதை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. நான் என் வரப்போகும் மகளுக்காக பிரார்த்தனை செய்தேன். அவள் மீது என் இதயத்தில் அளவற்ற அன்பை உணர்ந்தேன். அவள் எப்படி இருந்தாலும் அவள் எனக்கு மிக அழகானவளாக இருப்பாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த உலகமும் அவளை அப்படியே பார்க்குமா? இந்த கேள்வி என் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதற்கு என்னிடம் பதில் இல்லை. சில சமயம் ஒருவர் எதிர்பார்க்காத எதையாவது செய்து விடுவார். மேலும் பல சமயங்களில் வாழ்க்கை ஒரு பயங்கரமான கனவு போல தோன்றும். ஒரு திருப்பத்திற்கு கொண்டு வந்துவிடும். அதுவே உண்மையாகிவிடும். எனக்கும் அப்படித்தான் நடந்தது. மாறாக நடந்தே விட்டது. என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு பிரசவம் முடிந்து விட்டது. என் மகள் இந்த உலகிற்கு வந்து விட்டாள். நான் அவளை தூரத்திலிருந்து பார்த்தபோது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு பிறந்தது. ஒருவேளை நான் எப்போதும் கற்பனை செய்த தாயின் அன்பு அதுவாக இருக்கலாம். ஆனால் இந்த அன்பில் ஒரு சின்ன ஆச்சரியமும் கலந்திருந்தது. நான் மருத்துவரிடம் கேட்டேன், டாக்டர், இவள் என் மகளா? டாக்டர் புன்னகையுடன், ஆமாம், இவள்தான் உங்கள் மகள். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி கேட்டீர்கள் என்று சொன்னார். நான் தயக்கத்துடன் சொன்னேன், தெரியவில்லை, அவள் எனக்கு சற்று வித்தியாசமாக தெரிகிறாள். டாக்டர் மென்மையாக புரிய வைத்தார். சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போது போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் போகலாம். அதனால் அவர்களின் நிறம் சற்று மங்கலாக அல்லது கருப்பாக தெரியலாம். ஆனால் அவர்களுக்கு புதிய காற்று கிடைத்து உடலில் இரத்த ஓட்டம் மேம்படும் போது அவர்களின் நிறம் சாதாரணமாகிவிடும். நான் டாக்டரின் பேச்சை கவனமாக கேட்டேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான கலக்கம் இருந்தது. என்னுடைய நிலைமை உணர்ந்த அவர், அட, எல்லா வகையான குழந்தைகளும் பிறக்கிறார்கள். ஆரம்பத்தில் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தெரிவதில்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள், சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். நான் வலுக்கட்டாயமாக என் மனதை தேற்றிக் கொண்டேன். ஆனால் உள்ளுக்குள் எங்கோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டிருந்தேன். என் மகளை என் கணவர் மற்றும் மாமியாரிடம் அழைத்து சென்றபோது அங்கே ஒரு புயல் கிளம்பியது. நான் இன்னும் மருத்துவமனையில் தான் இருந்தேன். ஆனால் நர்ஸ் சொன்னார், அவர்கள் குழந்தையை பார்த்தவுடன் உடனடியாக தங்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். இவள் முற்றிலும் கருப்பாக இருக்கிறாள் என்று என் மாமியாரின் குரல் ஒலித்தது. மேலும் இவளுடைய மூக்கு எவ்வளவு தட்டையாக இருக்கிறது என்று என் கணவர் அலட்சியமாக கூறினார். அங்கே நின்ற மற்றவர்களும் ஆச்சரியத்துடன் இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என் கணவர் மற்றும் மாமியாரின் ஏமாற்றம் மற்றும் வெறுப்பு நிறைந்த வார்த்தைகள் மருத்துவமனை முழுவதும் ஒலித்தது போலிருந்தது. வீட்டிற்கு வந்த பிறகும் கூட என் காயங்கள் புதிதாகவே இருந்தன. ஆனால் அவர்களின் வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமான காயங்களை ஏற்படுத்திவிட்டன. நான் ஒருவேளை
இது வெறும் கோபத்தில் சொல்லப்பட்டது. அவர்கள் விரைவில் தங்கள் மகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் என் கணவர் ஒருமுறை கூட தன் மகளை கையில் எடுக்கவில்லை, அன்புடன் பார்க்கவும் இல்லை. என் மாமியார் ஏதோ ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது போல அமர்ந்து விட்டார். ஆனால் நான் என் மகளை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அவளது சின்ன சின்ன கைகளை பிடித்தேன், அவளது மென்மையான கன்னங்களை தொட்டேன், அவளது மாசற்ற தன்மையில் மூழ்கி போனேன். அவளுடைய காதுக்கு அருகில் இதய வடிவில் ஒரு அழகான பிறவி மச்சம் இருப்பதை நான் பார்த்தேன். இயற்கை அவளுக்கு ஒரு சிறப்பு அடையாளத்தை அளித்தது போல இருந்தது. இந்த குழந்தை என்னுடைய அன்பு, என்னுடைய உலகம் என்று அது எனக்கு நினைவூட்டியது போல. இதுவரை நான் அவளுக்கு பெயர் வைக்கவில்லை. ஆனால் தினமும் அவளது முகத்தை பார்த்து அவளுக்கு என்ன பெயர் இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். யாராலும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவள் எனக்கு மிக அழகானவள். ஒரு நாள் திடீரென்று என் கணவர் நாம் ஒரு விருந்துக்கு செல்ல வேண்டும் என்றார். இவ்வளவு சீக்கிரம் வெளியே செல்வது ஏன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் அதிக கேள்விகள் கேட்கவில்லை. ஒரு பெரிய விழாவிற்கு செல்வது போல அவர் என்னை பிரத்யேகமாக தயார்படுத்த ஆரம்பித்தார். நான் என் மகளை மாமியாருடன் விட்டுவிட்டு கிளம்பினேன். ஆனால் நாங்கள் அந்த இடத்தை அடைந்த போது அது ஒரு வீடு அல்ல, அது ஒரு விமான நிலையம். நான் ஆச்சரியத்துடன் சுற்றும் முற்றும் பார்க்க ஆரம்பித்தேன். அங்கே என் மாமியார் ஏற்கனவே நின்றிருந்ததை கண்டேன். என்ன நடக்கிறது என்று நான் கலக்கத்துடன் கேட்டேன். என் பார்வை உடனே என் மாமியாரின் கைகளை நோக்கி சென்றது. ஆனால் என் மகள் எங்கேயும் தெரியவில்லை. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என் மகள் எங்கே என்று நான் பதட்டத்துடன் கேட்டேன். என் கணவர் என்னை பார்ப்பதை தவிர்த்தார். என் மாமியார் அமைதியாக ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருந்தார். சீக்கிரம், விமானத்திற்கு தாமதமாகிறது என்று என் கணவர் என் கையை பிடித்து வேகமாக முன்னோக்கி செல்ல முயன்றார். ஆனால் என் மகள் எங்கே என்று நான் அழுதேன். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. நான் கெஞ்சி கேட்டேன், என்னை என் மகளிடம் திரும்ப அழைத்து செல்லுங்கள். ஆனால் யாரும் என் வார்த்தைகளை கேட்கவே இல்லை. இறுதியில் என் கணவர் குளிர்ந்த குரலில் சொன்னார், இப்படிப்பட்ட மகளை தன்னுடன் அழைத்து சென்றால் வெள்ளையர்கள் நிறைந்த நகரத்தில் மக்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள். இந்த கூற்றுகள் என் காதில் தீ போல இறங்கின. என் மூச்சு நிறுத்தத் தொடங்கியது. என் உலகம் இருண்டது. அவளை விட்டுவிட்டோம். இப்போது அவள் யாருடைய விதியில் இருக்கிறாளோ அங்கேதான் இருப்பாள். இது நான் கேட்ட கடைசி வார்த்தைகள். அதன் பிறகு எல்லாமே மங்கலானது. நான் கத்த விரும்பினேன், சத்தம் போட விரும்பினேன். ஆனால் என் உள்ளுக்குள் இருந்து சத்தம் வரவில்லை. என் கண் திறந்த போது நான் ஏதோ ஆழமான கனவில் இருந்தேன் என்று தோன்றியது. ஆனால் உண்மை அதைவிட பயங்கரமாக இருந்தது. நான் மருத்துவமனை படுக்கையில் இருந்தேன். என் முழு உலகமும் மாறிவிட்டது. நான் எங்கே இருக்கிறேன்? என் குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. ஒரு நர்ஸ் வந்து, நீங்கள் சிறிது நாட்கள் கோமாவில் இருந்தீர்கள், உங்கள் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது என்று கூறினார். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. 10 நாட்கள் கடந்து விட்டன. நான் ஒரு அந்நிய நாட்டில் இருந்தேன். என் மகள், என் மாசற்ற மகள், என் இதயத்தை விட நான் அன்பாக வைத்திருந்தவள் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தாள். என் அழுகை என் உள்ளுக்குள்ளேயே அடங்கி போனது. நான் உயிரோடுதான் இருந்தேன், ஆனால் உள்ளுக்குள் இறந்து விட்டேன். நான் நினைவுக்கு வந்தபோது உண்மை ஒரு பயங்கரமான கனவை விட கொடுமையானதாக இருந்தது. நான் உலகம் கொடுமைக்காரன் என்று சொல்லும் ஒருவருடன் கைதியாக இருந்தேன். இன்று எனக்கு அவரது உண்மை முகம் முழுமையாக உணரப்பட்டது. அவர் உண்மையில் கொடுமைக்காரன். தன் சொந்த மகளை அவளது தாயிடமிருந்து பிரிக்கும் ஒருவன். யாருக்கும் சொந்தமானவன் அல்ல. நான் முழுமையாக குணமடைந்தவுடன் நான் என் கணவர் மீது கேள்விகளை பொழிந்தேன். நீ எப்படி மகளை விட்டு வரலாம்? அவள் இன்னும் மிகச் சிறியவள் அல்லவா என்று கேட்டேன். அவர் என் கேள்விகளை தவிர்க்க முயன்றார். ஆனால் நான் பின்வாங்குபவள் அல்ல. இறுதியில் அவர் குளிர்ந்த தொனியில் சொன்னார், நான் ஏற்பாடு செய்து விட்டேன். இந்த வாக்கியம் என் மூளையில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. என்ன ஏற்பாடு? ஒரு தாயிடமிருந்து அவளது குழந்தையை பறிப்பது ஏற்பாடு என்று அழைக்கப்படுமா?
அவருடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று நான் அறிய விரும்பினேன். நான் மீண்டும் மீண்டும் கேட்டேன். ஆனால் அவர் மழுப்பலான பதில்களை கொடுத்தார். நான் அவரிடம், நீங்கள் நம் குழந்தையை தவிக்க விட்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னபோது அவர் கவலையற்று, கடவுள் நமக்கு மேலும் குழந்தைகள் கொடுப்பார், விரைவில் நாம் புதிய குழந்தையை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் திகைத்து போனேன். குழந்தை என்பது பொம்மையா என்ன? அதை விட்டுவிட்டு பிறகு புதியதை வாங்கிக் கொள்ளலாமா? என் கண்களுக்கு முன் என் மகளின் முகம் சுழலத் தொடங்கியது. என் கணவர் மீது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாட்கள், வாரங்கள், பிறகு மாதங்கள் கடந்து சென்றன. ஆனால் நான் கருத்தரிக்கவில்லை. அவர் நாள் செல்ல செல்ல கலக்கமடைய தொடங்கினார். முதலில் அவர் தன்னையே தேற்றிக் கொண்டார். ஆனால் நீண்ட நாட்கள் கடந்த பிறகு இறுதியில் அவர் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். அவர் இப்போது முன்பு போல நம்பகமானவராக இல்லை என்பதை நான் பார்த்தேன். டாக்டர் சில சோதனைகளை செய்தார். அறிக்கை வந்தபோது அவர் தீவிரமான தொனியில் சொன்னார், உங்கள் மனைவியால் இனி ஒருபோதும் தாய்மையடைய முடியாது. இந்த வாக்கியம் என் கணவருக்கு ஒரு மின்னல் போல இருந்தது. அவர் ஆச்சரியத்துடன், இது எப்படி சாத்தியம்? இவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவளாயிற்றே என்று கேட்டார். டாக்டர் தெளிவுபடுத்தினார், ஆமாம், அது நடக்கும். சில சமயங்களில் ஒரு பெண் ஒருமுறை தாய்மை அடைந்த பிறகு ஏதாவது உடல் ரீதியான மற்றும் ஹார்மோன் காரணமாக மீண்டும் கருத்தரிக்க முடிவதில்லை. நீங்கள் எவ்வளவுதான் சிகிச்சை எடுத்தாலும் இயற்கையின் முடிவை மாற்ற முடியாது. என் கணவர் நிரந்தரமாக சத்தமில்லாமல் ஆகிவிட்டார். அவர் புதிய குழந்தை பற்றி கண்ட கனவுகள் அனைத்தும் நொறுங்கி போயின. ஆனால் அதே கணம் நான் கடவுளின் இயல்பையும் நீதியையும் உணர்ந்தேன். என் மகளை என்னிடமிருந்து பிரித்தவர் அவரே மீண்டும் தந்தையாகும் உரிமையையும் அவருக்கு வழங்கவில்லை. என் கணவர் உடனடியாக சிகிச்சையின் வெவ்வேறு வழிகளை தேட ஒரு மருத்துவரிடமிருந்து மற்றொரு மருத்துவரிடம் சென்றார். ஆனால் விரைவிலேயே அது ஏமாற்றமாக மாறியது. இப்போது நான் அவர் உள்ளே கலக்கம் மற்றும் கோபத்தை பார்க்க தொடங்கினேன். முன்பு அவர் என் மீது அக்கறை காட்ட முயன்றார். ஆனால் இப்போது அவருடைய பார்வை மாறத் தொடங்கியது. ஒருவேளை அவரால் மீண்டும் தந்தையாக முடியாது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். என் மாமியாரும் என் மீது மிகவும் கடுமையாக இருந்தார். என்னை குறை சொல்ல எந்த வாய்ப்பையும் அவர் விடவில்லை. என் மச்சினன் திருமணத்திற்கு பிறகு தன் வீட்டில் நிலை பெற்ற போது என் மாமியாரும் அவனுடன் வாழச் சென்றார். இப்போது நாங்கள் இருவரும், நானும் என் கணவரும், முற்றிலும் தனியாக இருந்தோம். முன்பு நான் தனியாக உட்கார்ந்து மகளின் பிரிவு துயரை உணரும் போது என் கணவரின் அலட்சியம் என் காயங்களுக்கு உப்பு தடவுவது போல இருந்தது. ஆனால் இப்போது அவரும் தனியாக இருக்க ஆரம்பித்த போது அவரது முகத்தில் கவலையை பார்க்க தொடங்கினேன். சில சமயங்களில் நான் அவர் அமைதியாக யோசனையில் மூழ்கி இருப்பதை கண்டேன். அவருடைய கண்களில் கலக்கம் இருந்தது. அவர் தன் கடந்த காலத்தின் ஏதோ ஒரு முடிவை பற்றி வருந்துவது போல. ஒருவேளை கடவுள் தன் பாவங்களுக்கு கணக்கு கேட்க தொடங்கிவிட்டார் என்று அவர் இப்போது உணரத் தொடங்கிவிட்டார். ஆனால் தவறு செய்பவர்கள் தண்டனையை பற்றி முன்பே நினைத்திருந்தால் அவர்கள் ஏன் தவறு செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவர் தன் தண்டனையை உணர்ந்து கொண்டார். ஆனால் அவர் தன் தவறுகளுக்காக ஒருபோதும் வெட்கப்படவில்லை. அவர் செய்தது கொடுமை என்று ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. வாழ்க்கை அப்படியே கடந்து சென்றது. ஆனால் நான் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். என் மகள் என்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அன்றே என் உலகம் நின்று விட்டது. என் கணவரும் முன்பு இருந்தவர் போல இப்போது இல்லை. நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரு கேள்வி என் இதயத்தில் எப்போதும் முள்ளாக குத்திக்கொண்டே இருந்தது. என் மகள் எங்கே இருப்பாள்? அவள் நலமாக இருப்பாளா? அவள் தன் தாயின் பிரிவை உணர்வாளா? இந்த யோசனை என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. மற்றும் என் கணவர், அவர் ஒரு காலத்தில் என் துயரங்களை பற்றி கவலையற்றவராக இருந்தார். இப்போது தான் செய்த முடிவுகளின் தீயில் சுட்டெரிந்து கொண்டிருந்தார். பிறகு ஆண்டுக்கு பின் ஆண்டு அப்படியே கடந்து சென்றது.
10 வருடங்கள் எப்படி கடந்து சென்றன என்று தெரியவே இல்லை. ஆனால் எனக்கு இந்த 10 வருடங்கள் ஒரு சிறை போல இருந்தன. ஒவ்வொரு நாளும் என் மகளின் நினைவில் கடந்தது. ஒவ்வொரு நொடியும் நான் அவளது பிரிவு துயரத்தை உணர்ந்தேன். நான் அவளை மறந்து விடுவேன் என்று ஒருபோதும் தவறான எண்ணத்தில் இருக்கவில்லை. நான் அவளை எப்படி மறக்க முடியும்? அவள் என் இருப்பின் ஒரு பகுதி அல்லவா? அவள் என் இருப்பின் ஒரு பகுதி. என் ரத்தம், என் இதயம், என் மூச்சு. பல இரவுகள் என் மகளை பற்றி யோசித்துக் கொண்டே அழுது கொண்டே தூங்கி போனேன். சில சமயம் அவள் எனக்கு கனவில் தெரிவாள். சில சமயம் என் அருகில் இருப்பாள். சில சமயம் ஏதோ அந்நிய இடத்தில் காணாமல் போயிருப்பாள். நான் அவளை தேடிக்கொண்டிருப்பேன். ஒவ்வொரு கனவிலிருந்தும் நான் துடித்து போய் விழித்தெழுவேன். என் கண்கள் ஈரமாக இருக்கும். என் கணவருடனான என் உறவு இப்போது ஒரு சாதாரண உறவாக மட்டுமே மாறிவிட்டது. அவர் எனக்கு அந்நியராகி விட்டார். ஒருவேளை நானும் அவருக்கு மாறிவிட்டேன். நான் அவரிடம் பேசுவதை குறைத்து கொண்டேன், கேட்பதையும் குறைத்து கொண்டேன். என் இதயத்தில் ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே எஞ்சி இருந்தது. அது என் குழந்தையை தேடுவது. இந்த 10 ஆண்டுகளில் நான் ஒரு நொடி கூட கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதை நிறுத்தவில்லை. நான் கடவுளிடம் சொன்னேன், ஐயோ கடவுளே, நான் என் மகளை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு வந்தேன். அவளை விட்டுவிட்டு வரவில்லை. நீ அவளை பாதுகாப்பாயாக. உன் பாதுகாப்பில் வைத்திரு. மற்றும் எப்படியாவது என்னை அவளுடன் சேர்த்து விடு. கடவுளின் வாக்குறுதி, ஒரு அடியவன் அவனிடம் மட்டும் கேட்டால் அதுவே அவனுக்கு போதுமானது. நான் உண்மையிலேயே அவனிடம் மட்டுமே கேட்டேன். நான் எந்த மனிதன் முன்னும் கையேந்தவில்லை. யாரிடமும் உதவி கேட்கவில்லை. என் இறைவனின் வாசலில் மட்டுமே குனிந்திருந்தேன். ஒரு நாள் நான் ஜன்னல் அருகில் அமர்ந்து அமைதியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த போது என் கணவர் என் அருகில் வந்தார். நான் திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் அவர் குரலில் ஒரு விசித்திரமான மென்மையும் உடைவும் இருந்தது. என்னை மன்னித்து விடு என்று அவர் மெல்லிய குரலில் சொன்னார். நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாகவே இருந்தேன். அவர் என் அருகில் வந்து நின்று சொன்னார், சொல், உனக்கு என்ன வேண்டும்? உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நான் ஆழமாக மூச்சு எடுத்து என் இதயத்தின் ஆசையை முதல் முறையாக அவர் முன் வைத்தேன். நான் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும். அவர் ஆச்சரியப்பட்டார். நான் இப்படி ஏதாவது கேட்பேன் என்று அவர் நினைத்திருக்கவே மாட்டார். எதற்காக என்று அவர் கேள்வி கேட்டார். நான் என் தாய் தந்தையை பார்க்க போகிறேன் என்று நான் சுருக்கமாக பதிலளித்தேன். அவர் சில வினாடிகள் என்னை பார்த்தார். பிறகு, நீ அங்கே போய் என்ன செய்வாய்? இத்தனை வருடங்கள் கடந்து விட்டன, எல்லாமே மாறிவிட்டது என்றார். அது நான் சென்று பார்ப்பேன் என்று நான் சொன்னேன். நான் எந்த விலை கொடுத்தாவது இந்தியாவுக்கு செல்ல உறுதியாக இருக்கிறேன் என்று அவருக்கு அளவிட தெரிந்திருந்தது போல. இறுதியாக அவர் மௌனமாக அனுமதி கொடுத்தார். ஆனால் அவர் என்னுடன் வர தயாராக இல்லை. நான் விமானத்தில் அமர்ந்தபோது என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. என் கண்கள் மூடி இருந்தன. நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஐயோ கடவுளே, நான் உன் ஆணையின்படி திரும்பிச் செல்கிறேன். என் பாதைகளை எளிதாக்கு மற்றும் எனக்கு என் மகளின் சுவடை கொடு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன ஒரு விஷயம் எளிதில் கிடைக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீ அதிசயம் செய்பவன். நான் உன் அதிசயத்தை பார்க்க விரும்புகிறேன். விமானம் தரையை தொட்டபோது என் இதயம் மிக வேகமாக துடித்தது. நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்துவிட்டேன். என் மண்ணில், என் நாட்டிற்குள் என் முதல் வேலை என் மகளை தேடுவதுதான். ஆனால் எங்கிருந்து தொடங்குவது என்பதே கேள்வி. அவள் 10 வருடங்களுக்கு முன் எங்கே இருந்தாள் என்பது மட்டுமே எனக்கு தெரிந்திருந்தது. நான் முதலில் அங்கேதான் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒருவேளை ஏதாவது சுவடு கிடைக்கலாம். நான் வண்டியை எடுத்துக்கொண்டு என் பழைய வீட்டை நோக்கி புறப்பட்டேன். அது நான் என் வாழ்க்கையின் மிக அழகான நாட்களை கழித்த வீடு. என் மகள் கண் திறந்த இடம், என் சிரிப்பு எதிரொலித்த இடம் மற்றும் என் உலகம் இருளில் மூழ்கிய இடம். வழியில் என் மனதில் பல வகையான சந்தேகங்களும் அச்சங்களும் இருந்தன. அவள் அங்கே இல்லாவிட்டால் என்ன ஆகும்? அவள் வேறு நகரத்திற்கு சென்று விட்டால் என்ன ஆகும்?
மேலும் அவள் இப்போது இந்த உலகில் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? நான் உடனடியாக இந்த எதிர்மறை சிந்தனைகளை அகற்றினேன். இல்லை, நான் அவளை கடவுளிடம் ஒப்படைத்திருக்கிறேன். இப்போது அவர் என்னை ஏமாற்ற மாட்டார். இந்த பயணம் ஒரு தாய் தன் மகளை தேடும் பயணம் மட்டுமல்ல, மாறாக இது ஒரு நம்பிக்கை, ஒரு பிரார்த்தனை மற்றும் ஒரு அதிசயத்தின் எதிர்பார்ப்பின் பயணமாக இருந்தது. நான் இந்தியாவில் இருந்து என் கணவருக்கு போன் செய்து நான் இனி திரும்பி வரமாட்டேன் என்று சொன்னேன். நான் உங்களிடம் ஒரே ஒரு விஷயம் கேட்க வேண்டும். எனக்கு கடைசி உதவியாக இதை செய்யுங்கள். என் மகளுக்கு என்ன செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். 10 வருடங்களுக்கு பிறகு அவர் முதல் முறையாக தன் வாயை திறந்து சொன்னார். எனக்கு என் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு நண்பர் இருந்தார். அவன் பெயர் சமீர். நான் அவனிடம் வீட்டிற்கு போக சொன்னேன். அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அதை ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுவிடு. அவன் அப்படியே செய்வதாக சொன்னான். இதை கேட்டவுடன் என் கால்களின் கீழ் இருந்த பூமி சரிந்தது போல் இருந்தது. சொந்த தந்தையே தன் குழந்தையை ஒரு அனாதை இல்லத்தில் போட உத்தரவிட்டார். என் கணவர், நீ கேட்டதை நான் சொல்லிவிட்டேன், ஆனால் நீ ஏன் திரும்பி வர மாட்டேன் என்று சொல்கிறாய் என்றார். நான் பதிலளித்தேன், இனி நான் எந்த முகத்துடன் திரும்பி வருவேன்? மேலும் நீ எந்த முகத்துடன் என்னுடன் வாழ்வாய்? நம் உறவு இங்கேயே முடிந்தது. நான் போனை துண்டித்தேன். நான் திரும்பி போவேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த சமீர் என்ற மனிதன் மீதுதான் அதிக கோபம் வந்தது. நான் உடனடியாக அவனது வீட்டிற்கு புறப்பட்டேன். என் கணவர் அவனது முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை கொடுத்திருந்தார். போன் அணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் அவனது வீட்டை அடைந்தேன். இப்போது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. அவன் என் மகளை ஏதாவது அனாதை இல்லத்தில் கொடுத்தானா, அல்லது நான் அங்கே சென்று அவளை மீண்டும் அடைய முடியுமா? ஒரு வகையில் பார்த்தால் எல்லாமே எளிதாக தோன்றியது. ஒருவேளை நான் என் மகளை விரைவில் சந்திக்க போகிறேன். நான் போனை அணைத்து விட்டேன். என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. என் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இப்போது இந்த கண்ணீர் பலவீனத்தின் கண்ணீர் அல்ல. இது கோபம், ஏமாற்றம் மற்றும் நான் பல வருடங்களாக தாங்கிக் கொண்டிருந்த அந்த வலியின் கண்ணீர். என் மகளை பற்றி அறிந்து கொள்ள நான் 10 வருடங்கள் காத்திருந்தேன். இப்போது உண்மை முன் வந்தபோது என் இதயத்தில் மேலும் ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டது. நான் உடனடியாக சமீரின் எண்ணுக்கு அழைத்தேன். ஆனால் அவனது போன் அணைக்கப்பட்டிருந்தது. நான் மீண்டும் 3வது முறையாக மீண்டும் முயற்சித்தேன். ஆனால் பயனில்லை. அந்த நேரத்தில் என்னிடம் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. நான் நேரில் சென்று அவனை சந்திக்க வேண்டும். என் கணவர் அவனது முகவரியை கொடுத்திருந்தார். இனி தாமதிக்க கேள்வியே இல்லை. நான் உடனடியாக ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை நோக்கி புறப்பட்டேன். வழி எங்கும் என் மனதில் எண்ணற்ற கேள்விகள் எழுந்தன. சமீர் உண்மையிலேயே என் மகளை ஏதாவது அனாதை இல்லத்தில் விட்டு விட்டாரா? அப்படியானால் அவள் எந்த நிலையில் இருப்பாள்? அவள் என்னை அடையாளம் காண்பாளா? அவள் என்னை அடையாளம் கண்டால் அவள் என்னுடன் வர தயாராக இருப்பாளா? அவள் அடையாளம் காணவில்லை என்றால் நான் அவளது தாய் என்று அவளுக்கு எப்படி நம்ப வைப்பேன்? என் இதயம் பதற்றத்துடன் இருந்தது. ஆனால் நான் என்னை பலப்படுத்தி கொண்டேன். இப்போது பின்வாங்குவதற்கு இடமில்லை. நான் கடவுளிடம் என் வழியை எளிதாக்க பிரார்த்தனை செய்தேன். சிறிது நேரத்திலேயே நான் சமீரின் வீட்டின் முன் நின்றேன். அது ஒரு பழைய வீடு. அதன் கதவின் வண்ணம் மங்கி போயிருந்தது. நான் சத்தமாக தட்டினேன். சில நொடிகள் கழித்து ஒரு பெண் கதவை திறந்தார். அவள் நடுத்தர வயதில் இருந்தாள். அவள் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. நீங்கள் யார்? யாரை பார்க்க வேண்டும் என்று அவள் கேட்டாள். நான் சமீரை பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அவர் வீட்டில் இல்லை. நீங்கள் யார் என்று அவள் கேட்டாள். நான் யார் என்பது முக்கியமில்லை என்று நான் பதிலளித்தேன். அவர் எப்போது வருவார் என்று மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அவர் பெரும்பாலும் மாலை நேரத்தில் தான் வருவார் என்று சொன்னாள். நான் அவரிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நான் உள்ளே வரலாமா என்று கேட்டேன். அந்த பெண் சிறிது நேரம் தயங்கினாள்.
பிறகு பின்னால் நகர்ந்து வழி கொடுத்தாள். நான் உள்ளே நுழைந்தேன். வீடு மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஒரு சின்ன முற்றம் இருந்தது. அங்கே ஒரு கட்டில் கிடந்தது. நான் அதில் அமர்ந்து காத்திருக்க ஆரம்பித்தேன். என் இதயம் பதற்றத்துடன் துடித்துக் கொண்டிருந்தது. சில மணி நேரம் இப்படியே காத்திருப்பில் கடந்து சென்றது. கடைசியில் கதவு திறந்தது. ஒரு ஆள் உள்ளே வந்தார். நடுத்தர வயதுள்ளவர், சாதாரண உடையில். அவர் என்னை பார்த்ததும் ஆச்சரியத்தால் கண்களை விரித்தார் மற்றும் நீங்கள் யார் என்று கேட்டார். நான் எழுந்து நின்று நீங்கள் தான் சமீரா என்று கேட்டேன். அவர் இல்லை, நான் சமீர் இல்லை, சமீர் என் அண்ணன், உங்களுக்கு என்ன வேலை என்றார். நான் அவரை அழைக்கவும் எனக்கு அவரிடம் முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு அவர் இந்த உலகில் இல்லை என்றார். நான் பதற்றத்துடன் என்ன அர்த்தம், இது என்ன பேச்சு என்று கேட்டேன். அவர் ஆமாம், சில வருடங்களுக்கு முன் அவர் ஒரு விபத்தில் சிக்கினார். அதிலிருந்து அவர் இந்த உலகில் இல்லை என்றார். நான் கேட்டேன், அந்த விபத்து எந்த நாளில் நடந்தது? அவர் சொன்ன தேதி நாங்கள் விமானத்தில் ஏறி புறப்பட்ட அதே தேதி. இதன் அர்த்தம் என் கணவர் சமீரிடம் ஒப்படைத்த வேலை நிறைவேறவே இல்லை. அந்த வேலையை செய்வதற்கு முன்பே சமீர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அப்படியானால் என் மகள் வீட்டில் தனியாகவே இருந்திருப்பாள். ஏனென்றால் சமீர் ஒருபோதும் அங்கே போகவில்லை. என் இதயம் உடைந்தது. என் நம்பிக்கைகளும் உடைந்தன. அவர் எனக்கு அனாதை இல்லத்தின் முகவரியை கொடுப்பார். நான் அங்கே போய் சேருவேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது வழியே இல்லை. இந்த செய்தி எனக்கு என் குழந்தையின் மரணம் பற்றிய செய்தி போல இருந்தது. சரி, நான் வீட்டிற்கு சென்று பார்க்கிறேன் என்று நினைத்தேன். அங்கேதானே நான் என் மகளை விட்டுவிட்டு வந்தேன். நான் அவளுக்கு பெயர் கூட வைக்கவில்லை. நான் வீட்டை அடைந்தபோது நான் கண்ட காட்சியால் என் கால்களின் கீழ் இருந்த பூமி சரிந்தது. நான் வேகமாக உள்ளே நுழைந்தேன். வீடு அங்கேயே இருந்தது. ஆனால் இப்போது மிகவும் மாறிவிட்டது. சுவர்களில் விரிசல்கள் வந்திருந்தன. கூரையில் இருந்து எல்லா இடங்களிலும் தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. ஒரு பக்கத்து சுவர் இடிந்து விழுந்திருந்தது மற்றும் குப்பை குவியலில் சில பொருட்கள் புதைந்து கிடந்தன. இதையெல்லாம் பார்த்து என் இதயத்தில் கடுமையான கோபம் நிறைந்தது. இந்த வீட்டை யாரும் கவனித்துக் கொள்ளவில்லை என்று. அந்த வீடு ஒரு காலத்தில் எனக்கு மகிழ்ச்சியின் சொர்க்கமாக இருந்தது. இன்று இடிந்து போயிருந்தது. நான் தொடர்ந்து என் மகளின் பாதுகாப்பை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் கடவுளிடம் மனதின் ஆழத்தில் இருந்து பிரார்த்தனை செய்தேன். அவர் என் மகளை தன் பாதுகாப்பில் வைக்க வேண்டும். நான் பிரார்த்தனை பாடலை படித்து அவளது பாதுகாப்புக்காக வேண்டினேன். ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. கடவுள் என் மகளின் பாதுகாப்பை செய்யவில்லையா? என் பிரார்த்தனைகள் பலனற்று போய்விட்டனவா? இந்த யோசனையில் மூழ்கி இருந்தேன். அப்போது நான் வாசலருகே அடியெடுத்து வைத்தபோது முன் இருந்த காட்சி என் கண்களுக்கு முன் வந்தது. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஒரு சின்ன பெண் தரையில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தாள். அவளது வயது சுமார் 10 இருக்கும். அவளது உருவம் ஏதோ பழக்கப்பட்டதை போல தோன்றியது. ஆனால் நம்பிக்கை வரவில்லை. என் பார்வை அவளது முகத்தில் விழுந்தவுடன் நான் திகைத்து போனேன். அவளது காதுக்கு அருகில் இதய வடிவில் ஒரு மச்சம் இருந்தது. இந்த மச்சம்தான் என் மகளின் காதுக்கு அருகிலும் இருந்தது. என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது. நான் உடனடியாக அவளை நோக்கி ஓடினேன். என் கால்கள் இயல்பாகவே வேகமாயின. அந்த குழந்தையை கட்டிப்பிடித்தவுடன் என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. நான் கட்டுப்பாடில்லாமல் அழ ஆரம்பித்தேன். மற்றும் என் மகள், என் குழந்தை என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த குழந்தையும் என் மார்பை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவள் என் கைகளில் ஒடுங்கி அம்மா என்று சொன்னாள். ஆனால் அவளது குரலில் பயமும் சந்தேகமும் தெளிவாக தெரிந்தது. அவள் பயந்து இருப்பது போல தோன்றியது. நான் அவளை கட்டிப்பிடித்த போது எனக்கு ஏதோ விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. எல்லாம் சாதாரணமாக இல்லை என்பது போல. அப்போது திடீரென ஒரு குரல் வந்தது. என் மகளை விடு, நீ யார்? இந்த குரல் எனக்கு தெரியும். நான் திரும்பி பார்த்தபோது என் கண்கள் விரிந்து போயின. அது வேறு யாரும் இல்லை,
என் அண்டை வீட்டுக்காரர் கனிஷ்கா. நான் அவளை அடையாளம் கண்டேன். என் இதயம் நடுங்கியது. இது என்ன சம்பவம்? எனக்கும் கனிஷ்காவுக்கும் இடையே ஒரு கணம் மௌனம் நிலவியது. என் மகள் என்னுடன் இருந்தாள். ஆனால் கனிஷ்காவின் இருப்பு ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கியது. என் மகள் கனிஷ்காவை பார்த்து உடனடியாக அவளை நோக்கி ஓடி கட்டிப்பிடித்தாள். கனிஷ்கா மென்மையான குரலில் சொன்னாள், நீ வீட்டிற்கு போ, நான் வருகிறேன். இதன் பிறகு அவள் இடிந்து போன சுவரின் மறுபக்கம் உள்ள வீட்டை நோக்கி நடந்தாள். இப்போது நானும் கனிஷ்காவும் நேருக்கு நேர் நின்றோம். இருவரின் கண்களிலும் எண்ணற்ற கேள்விகள் இருந்தன. கனிஷ்காவின் கண்களில் ஆச்சரியமும் கவலையும் தெரிந்தது. மற்றும் என் இதயத்திலும் ஒரு விசித்திரமான கலக்கம் இருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் யாராலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் கனிஷ்காவிற்கு குழந்தை இல்லை. அவளுக்கு ஒருபோதும் தாயாகும் நம்பிக்கை இருக்கவில்லை. அப்படியானால் இன்று என் மகள் எப்படி அவளுடன் இருந்தாள்? இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நான் முயன்று கொண்டிருந்தேன். அப்போது கனிஷ்கா சொன்னாள், ஆமாம், இவள் உன் மகள்தான். ஆனால் முதலில் நீ சொல், நீ ஏன் அவளை விட்டுவிட்டு போனாய்? இதை கேட்டு நான் மெதுவாக என் கதையை தொடங்கினேன். என் கணவர் என்னையும் என் மகளையும் எப்படி விட்டுவிட்டு போனார், பிறகு அவர் எப்படி எனக்கு மேலும் வேதனைகளை கொடுத்தார் என்பதை கனிஷ்காவிடம் சொன்னேன். கனிஷ்கா முழுவதையும் கேட்டு ஆழமாக மூச்சுவிட்டு, இது மிகவும் தவறு. நீ எப்படியாவது உன் மகளுடன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் உன் கணவர் செய்தது மிகப்பெரிய பாவம் என்று சொன்னாள். அதன் பிறகு கனிஷ்கா என் மகளை எப்படி தன் அருகில் கொண்டு வந்தாள் என்று என்னிடம் சொன்னாள். அவள், எனக்கு குழந்தை அழும் சத்தம் கேட்டது. நான் அவள் பக்கம் ஓடினேன். அந்த சின்ன குழந்தை தனியாக அழுது கொண்டிருந்ததை பார்த்தேன். நீங்கள் யாரும் இல்லாததால் நான் அவளை கையில் எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். நீங்கள் எங்கே போனீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீண்ட நேரம் வரை உங்களை பற்றி எந்த செய்தியும் கிடைக்காததால் நான் அவளை தத்தெடுத்து கொண்டேன் என்று சொன்னாள். கனிஷ்காவின் கண்களில் அந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான மௌனமும் சோகமும் இருந்தது. அவள் நிறைய சகித்திருக்கிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவள் சொன்னாள், நீங்கள் வராத போது நான் குஷியை நானே வளர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அன்று முதல் அவள் என்னுடன் தான் இருக்கிறாள் என்றாள். நான் உடனடியாக கேட்டேன், உன் வாழ்க்கை எப்படி சென்றது? கனிஷ்கா சொன்னாள், என் கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார் மற்றும் எனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டார். அவர் என்னை விட்டு விட்டார். நான் கடுமையாக உழைத்து எனக்கும் குஷிக்கும் வாழ்க்கையை நடத்த முயன்றேன். என் இதயத்தில் சோகத்தின் அலை ஓடியது. கனிஷ்கா குஷியை ஒரு தாயை போல ஏற்றுக்கொண்டிருந்தாள். இப்போது குஷி கனிஷ்காவை தான் தன் தாய் என்று நினைத்தாள். நான் கனிஷ்காவிடம் கேட்டேன், நீ அவளுக்கு என்ன பெயர் வைத்தாய்? கனிஷ்கா புன்னகைத்து சொன்னாள், நான் அவளுக்கு குஷி என்றே பெயர் வைத்தேன். அவள் என்னை தாய் என்று நினைக்கிறாள். அதுவே எனக்கு மிகப்பெரிய நிம்மதி. என் மனதில் இந்த கேள்வி எழுந்தது. ஒரு 10 வயது குழந்தைக்கு அவள் உண்மையில் யாருடைய மகள், யார் அவளது உண்மையான தாய் என்று எப்படி சொல்வது? அவள் இதையெல்லாம் புரிந்து கொள்வாளா? நான் கனிஷ்காவிடம் சொன்னேன், நாம் குஷிக்கு இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. அவள் என்ன நினைக்கிறாளோ அதுவே சரி. நாம் அவள் வாழ்க்கையில் வேறு எந்த குழப்பத்தையும் கொண்டு வர விரும்பவில்லை. கனிஷ்கா தலையை ஆட்டி சம்மதித்து சொன்னாள், ஆமாம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நாம் குழந்தையை அதன் குழந்தை பருவத்தில் மகிழ்ச்சியாக வைக்க முயற்சிக்க வேண்டும். பிறகு நான் கனிஷ்காவிடம் சொன்னேன், நான் என் கணவரிடம் திரும்பி போக மாட்டேன். நான் குஷியுடனும் உன்னுடனும் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. இந்த பணத்தை முதலீடு செய்து ஒரு சின்ன தொழிலை தொடங்க விரும்புகிறேன். என் குரலில் நம்பிக்கை இருந்தது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்பினோம். கனிஷ்கா என் வார்த்தைகளை கவனமாக கேட்டாள். பிறகு சொன்னாள், உன் பேச்சு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் உன்னையும் குஷியையும் என்னுடன் வைத்துக் கொள்ள முடிவு செய்கிறேன். நானும் உனக்கு உதவுவேன் மற்றும் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். என் இதயத்தில் ஒரு நிம்மதியான உணர்வு இருந்தது.
கனிஷ்கா என் மகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் என் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய பாதையை காட்டினாள். நான் அவளுக்கு நன்றி சொன்னேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தோம். வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கவிருந்தது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் கனிஷ்கா போன்றவர்களை அனுப்பியதற்காக நான் கடவுளுக்கு மனதார நன்றி சொன்னேன். அவளின் உதவியால் என் பாதை எளிதாகிவிட்டது. இப்போது நாங்கள் எல்லோரும் ஒரு புதிய பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த பயணத்தில் எங்கள் துணை ஒருவருக்கொருவர் தான். இப்போது என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்றால், நான் குஷியுடன் ஒரு புதிய இலக்கை நோக்கி நகர வேண்டும். கனிஷ்காவுடன் சேர்ந்து நாங்கள் எங்கள் புதிய கனவுகளை உண்மையாக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் கனிஷ்கா குஷியிடம் தான் அவளது அத்தை என்றும் இனி அவளுடன் தான் இருக்க போகிறாள் என்றும் சொன்னாள். ஆரம்பத்தில் குஷி கொஞ்சம் தயங்கினாள். ஆனால் கனிஷ்காவின் அன்பும் கவனிப்பும் அவளது இதயத்தில் நம்பிக்கையை உருவாக்கியது. சில நாட்கள் கழித்து நான் குஷியிடம் என்னை சின்ன அம்மா என்று அழைக்கச் சொன்னேன். இந்த சின்ன கட்டம் என் இதயத்திற்கு மிகுந்த நிம்மதியை தந்தது. என் மகள் எனக்கு திரும்பி கிடைத்தாள். என் பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை. கடவுள் என் மீது தன் கருணையை காட்டினார். இல்லை என்றால் இந்த கணங்கள் என் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்திருக்காது. என் கணவரின் இதயம் மிகவும் கடினமானதாக இருந்தது. அவர் தன் சொந்த மகளை இந்த முறையில் தனியாக விட்டுவிட்டார். அவள் ஒரு பெண் என்பதால் மட்டுமே. ஆனால் கடவுள் எனக்கு தைரியம் கொடுத்தார். ஒரு சமயம் என் வாழ்க்கையில் இருந்து தூர போயிருந்த என் மகள் இப்போது மீண்டும் என்னுடன் இருந்தாள். இப்போது என் வாழ்க்கையில் குஷியும் கனிஷ்காவும் துணை இருந்தார்கள். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை மற்றும் அன்பால் நிறைந்திருந்தது. என் கணவர் மீண்டும் மீண்டும் போன் செய்து திரும்பி வர சொன்னார். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் திரும்பி வரமாட்டேன் என்றே சொன்னேன். அவர் போன் செய்யும் போது அவரது குரலில் எனக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட சோகமும் உணரப்படவில்லை. அவர் என்னிடமிருந்து அல்ல, மாறாக தன் தனிமையான வாழ்க்கையிலிருந்து விடுபட முயல்வது போல தோன்றியது. ஒருவேளை அவர் இப்போது முதுமையில் ஒரு ஆதரவை தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் அவருக்கு அந்த ஆதரவாக இருக்க முடியாது. அவர் தன் குழந்தையை அனாதை இல்லத்தில் கொடுக்க முயன்ற அதே மனிதர்தான். அவள் மகள் என்பதால் மட்டுமே நான் என் இதயத்தில் இருந்து அவரை நீக்கிவிட்டேன். என் மகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை என் முதல் முன்னுரிமையாக ஆக்கினேன். இருப்பினும் நான் என் மகளை பாதுகாத்த மற்றும் அவளுக்கு ஒரு தாயின் நிழலை கொடுத்த கனிஷ்காவுக்கு நன்றி சொன்னேன். ஒரு உண்மையான தாய் தன் குழந்தைக்காக செய்யும் எல்லாவற்றையும் கனிஷ்கா செய்தாள். அவளது உதவியால் என் மகள் பாதுகாப்பாக இருந்தாள். நானும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போது நானும் கனிஷ்காவும் குஷியும் சேர்ந்து ஒரு புதிய வகையான வாழ்க்கையை வாழ முழுமையாக முயன்று கொண்டிருந்தோம். இந்த புதிய அத்தியாயத்தில் என் பிரார்த்தனைகளும் கடவுளின் உதவியும் சேர்ந்திருந்தன. இப்போது என் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். இன்றும் நம் சமூகத்தின் போக்கு நமக்கு ஒரு கேள்வியை கொடுக்கிறது. அதற்கு பதில் கண்டறிவது அவசியம். ஏன் இன்றும் மக்கள் அழகு மற்றும் அசிங்கத்தின் பின்னாலேயே இவ்வளவு பைத்தியமாக இருக்கிறார்கள்? இந்த அடிப்படையற்ற அளவுகோலின் பின்னால் ஓடுவதால் நாம் நம் உண்மையான உண்மையையும் கடவுளின் விதியையும் கவனிக்க தவறுகிறோம். கடவுள் நமக்கு எந்த உருவம், நிறம் அல்லது உடல் அம்சங்களை கொடுத்தாலும் அது அவரது இருப்பின் ஒரு பகுதி. இது நம் வாழ்க்கையின் உண்மை. இவற்றை பற்றி புகார் செய்ய நமக்கு உரிமை இல்லை. கடவுள் நமக்கு குழந்தை கொடுத்தார் என்பதே போதுமானது. அப்படியானால் அது எப்படி தெரிகிறது என்று நாம் ஏன் நினைக்கிறோம்? கடவுள் கொடுத்தது அனைத்தும் நம் விதி மற்றும் அவரது சிறந்த திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் அதற்காக நன்றியுடன் இருக்க வேண்டும். தராசை கொண்டு எடை போடக்கூடாது. கடவுள் நமக்கு வாழ்க்கை, அறிவு மற்றும் அவரது வழியில் நடக்கும் திறனை கொடுத்தார்.
அப்படியானால் ஒருவரின் உருவம், தோற்றம் அல்லது நிறத்தின் அடிப்படையில் அவருக்கு மதிப்பு அல்லது அவமரியாதை கொடுக்க நாம் யார்? கடவுளின் இருப்பின் மீது தராசு செலுத்துவது உண்மையில் அவரது படைப்பாற்றலின் மீது கேள்வி எழுப்புவதாகும். கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் மற்றும் நோக்கம் உள்ளது. அதை வெறுப்பது உண்மையில் அவரது படைப்பாளரையே வெறுப்பதற்கு சமம். ஒவ்வொரு மனிதனும் அழகானவன். அவன் உருவம் அல்லது தோற்றத்தின் அடிப்படையில் நம் விருப்பப்படி இருக்கிறானோ இல்லையோ, உண்மையான அழகு இதயத்தின் தூய்மையிலும் மனித நேயத்திலும் தான் இருக்கிறது. இதுவே நம்மை கடவுளிடம் அருகில் கொண்டு செல்கிறது. அதனால்தான் நாம் கடவுள் கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றியுடன் இருக்க வேண்டும் மற்றும் அவரது சிறந்த திட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.